அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய நாமத்துடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி அந்த பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழகா ரட்சித்து வெளியில நடத்தி கொண்டு வந்திருப்பார். நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருப்பார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்கள் பார்த்தோம்ல, இது அதை செய்த தேவர்கள், இந்த பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவர்கள் தானே அப்படி செய்தார்கள்னு சொல்லியிருப்பாரு. தம்முடைய நாமம் மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க? இந்த உலகத்தில் ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வைங்க. சுற்றி இருக்கிற சிறிய நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டா, என் ஃபேமிலிக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனிதர்கள் பெருந்தன்மையாக ஒரு சிலர் நடந்துப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் உதவிகளை செய்து, நம்ம குடும்பத்துக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம், இந்த பிரச்சனையிலேருந்து இந்த பையனையோ இந்த பிள்ளையோ வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்து அழகாக வெளியில் கொண்டு வருவாங்க. அது அவங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஒரு பாசம் பெருசாக இருக்குமான்னு தெரியல, ஒரு சில நேரம் தன்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யலாமான ஆண்டவர் அப்படி மட்டும் செய்யல. தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்காக மட்டும் செய்யல. அவர் அந்த ஜனங்கள் மேலே வைத்திருந்த அந்த அன்பு நிமித்தம், அவங்க மேலே அன்பு நிமித்தம் அதை செய்திருப்பார். அவங்களை அந்த பிரச்சனையிலேருந்து ரட்சித்து வெளியே கொண்டு வந்திருப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உண்மையிலையும் அதே அன்பை வச்சிருக்கிறாரு. அவர் உண்மையில அன்பாக இருக்கிறார். நீ அவருடைய சுதந்திரம். அவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை. எனக்கு யாருமே இல்லை, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பாதீங்க. உங்களுக்காகவே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் அன்பாக இருக்கிறார். உங்களை அழகாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஒரு வேளை இந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தது அவருடைய நாமத்தை வெளியரங்கமாக்குறதுக்காக கூட இருக்கலாம். இன்றைக்கு அவருக்கு கீழ்ப்படியுங்க. ஏதாவது விட்டுவிட சொன்னால் அந்த காரியத்தை நிரந்தரமாக அவர் சமூகத்தில் விட்டு விடுங்கள். விட முடியல அப்படின்னாலும் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, அவர் உதவி செய்வார். உனக்கு நீ உன்னை சரி பண்ணிக்க நீ ட்ரை பண்ணுற அப்படின்றது அவருக்கு தெரியும்ல. உன் மனதின் ஆழத்தில் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத மனிதர்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உணர்ந்து கொள்வார். நீ மனசில் நினைக்கிறது அவருக்கு தெரியும். நீ மனதின் ஆழத்தில் கொஞ்சமாக அவர் பக்கம் திரும்பணும்னு ஆசைப்பட்டா கூட அவர் 100% உனக்கு உதவி செய்வார். அதனால் அவரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்களை ரட்சிப்பார். எப்படிப்பட்ட இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி, அது உனக்கு தான் சிக்கல், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சிக்கல். அவங்க சொல்லலாம் இவன் முடிஞ்சான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. அவர் எந்த முடிவிலிருந்தும் ஒரு துவக்கத்தை ஆரம்பிப்பார். அவர் நினைச்சாதான் முடியும். அவர் நினைக்கல உன்னை முடிக்கணும்னு, அவர் நினைக்கல உன்னை வாழ வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு. உன்னை ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஜெபம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை அழகாக வெளியே கொண்டு வந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.